கருப்பு உளுந்து வச்சு இட்லி பொடி பண்ண போகிறோம். இந்த கருப்பு உளுந்து வந்து எப்போயுமே ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்ல பாலிஷாக இருக்கும், ஆயில் தன்மையோடு இருக்கும். இது எலும்பு இதுகள்லாம் வந்து சதைகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. கட்டாயம் பெண்கள் வந்து இதை நல்லா சாப்பிடணும். அது கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சாப்பிடணும். இதில் எல்லா வைட்டமின்களும் நிறையா இருக்குது, நார் சத்தும் நல்லா இருக்குது இதில். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பிளாக் கலரில் இருக்கிறதுனால எப்படி வந்து கருகிருச்சா அப்படின்னு தெரியாது, நல்லா வறுத்துருச்சான்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் வாசனை வருதுற முடியும் நம்ம பார்த்துக்குருவோம். இதே வந்து இந்த ஒரு தோல் உளுந்தே வந்து 2ஆக உடைச்சதும் இருக்கும், அதுவும் கூட சேர்த்துக்கிறலாம். 2ஆக உடைச்ச தோல் உளுந்து கூட நம்ம இந்த பொடிக்கு இது பண்ணிக்கிறலாம். பாருங்கள் வாசனை வந்துருச்சு. இந்த வாசனை வர்றது கூட உங்களுக்கு போதும், இறக்கிடலாம். இல்லைட்டா கருகிருச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த வாசனை வந்துருச்சு, இதோடு நம்ம எடுத்துருவோம். இந்த உளுந்தோடையும் நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்ததில் இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் நடக்கடலை. உங்களுக்கு நடக்கடலை வேணால் நடக்கடலை போட்டுக்கிறலாம், இல்லை எள்ளு வேணால் எள்ளு போட்டுக்கிறலாம். 2மே சேர்த்து கூட போட்டு அரைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தோல் வெளியில் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து இது வறுத்துக்குருவோம். இப்போ கடலை நல்லா வறுவிட்டுருச்சு. இதை எடுத்துருவோம். இதை எடுத்து பாத்திரத்தில் கொட்டிடுவோம். இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய், உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த 2 டம்ளருக்கு ஒரு 2க்கு சேர்த்து ஒரு 15-20 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு இது காரம் தேவையோ அந்த அளவுக்கு கருகிராமல் லேசாக வந்து சிம்மில் வச்சு லேசாக வச்சுக்கிடுவோம். மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. இந்த வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு வந்து தோல் உரிக்க வேண்டாம், தோல் உரிக்காமல் 2-3 தட்டி நம்ம போட்டு இதை வறுத்துக்குருவோம். இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிடுவோம். அப்படி இந்த தண்ணி சத்தெல்லாம் போனால் தான், இல்லாட்ட நம்ம இட்லி பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக சிம்மில் வச்சுக்கோங்க. தோலோடு தான் அரைக்கணும். அது நல்லா ப்ரௌன் ஆகிக்கிறட்டும். பாருங்கள் இதுவும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. தண்ணி சத்தம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அடங்கிடுச்சு. அதை எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து இதில் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். ஒரு கத்து கைப்பிடி அளவுக்கு நல்லா கொஞ்சம் கழுவிட்டு காய வச்சுக்கணும். லேசாக ஆயில் போட்டுக்கிடுவோம். இந்த கருவேப்பிலையும் நல்லா இதாக இந்த கருவேப்பிலை இது பண்ணும்போது நம்ம இதுக்கு வேணுங்கிற சால்ட்டு போட்டுக்கிடுவோம். இந்த கருவேப்பிலோட இந்த சால்ட்டு போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்து கருவேப்பிலை கருகாமல் நல்லா வறுபடும். இந்த தண்ணி சத்தம் வந்து இந்த உப்பில் உள்ள தண்ணி, இந்த கருவேப்பிலையில் உள்ள தண்ணி எல்லாமே கொஞ்சம் இதாகிக்கட்டும். ட்ரை ஆன உடனே நம்ம இந்த பொடியில் போட்டுக்கிடுவோம். நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து போட்டுக்கிடுவோம். இது கடைசியில் கொஞ்சம் இது கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு பெருங்காயத்தை வறுத்துருவோம். இந்த பெருங்காயம் வந்து இதில் போட்டு வைக்கிறோம். கட்டி பெருங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது மட்டும் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சூப்பராக மிக்சியில் போட்ட உடனே ரொம்ப பவுடர் ஆகிரும். எப்பயுமே இந்த இட்லி பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் பூ மாதிரி நல்லா பொரியும் பார்த்தீங்களா. இதுதான் இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கருகிரும். இந்த மாதிரி வந்துச்சு போட்டால் தான் மிக்சியில் சத்தம் இல்லாமல் நல்லா நெய்ஸாக அரைக்க முடியும். இதை இருக்கும் போதே நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இதிலையே புளியை போட்டுருவோம், கொஞ்சம் லேசாக புளியை போட்டுருவோம். சிம்மில் வச்சுக்குவோம். அவ்வளோதான். இது வந்து இது அப்படியே இருக்கட்டும். அடுப்புலேயே வச்சிட்டோம்னா 2மே நல்லா இதாகிக்கிறோம். வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடட்டும். இந்த புளியும் பெருங்காயத்தையும் இதில் போட்டுருவோம்.
நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ஒரு குறைன்னு அரைச்சி வச்சுக்குவோம். நல்லா நம்ம வறுத்தது நல்லா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு சூடு இல்லாமல். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக அரைச்சாச்சு. இதோ நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறோம். இந்த இட்லி நல்லா போட்டு இது பண்ணியாச்சு. இது சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருப்பு உளுந்து வச்சு நல்லா பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். இது பெண் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.